ஜெயிலர் டைரக்டர் நெல்சன் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், யோகி பாபு, நம்ம தமன்னா, அதுக்கடுத்து நம்ம சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். படம் வெளிவரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கலவையான விமர்சனங்கள். ஏன்னா பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் அந்த படத்தை பண்ணதுனால பீஸ்ட் படம் வர்த்தக ரீதியா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா இருந்தாலும் விமர்சனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான திரைப்படம். அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தூக்கி சொருவரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை ஜெயிலர் படம் மூலியமா பண்ணிட்டாப்ல. இந்த ஜெயிலர் படம் இந்த அளவுக்கு பயங்கரமா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மட்டும்தான். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸ்லோ மோஷன்ல எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு சீனை பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே அப்படியே தூக்கி வேற மாதிரி பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் அனிருத் இல்லைன்னா ஜெயிலர் படமே கிடையாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஜெயிலர் 2க்கு உக்கும் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரீக்குள்ள தான் வரப்போகுது, சீக்குள்ள வரப்போறதில்ல. ஜெயிலர் அந்த ஜெயிலரா இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கதை காலத்துல இப்போதைக்கு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரொம்ப ராவா பயங்கரமான ஆக்ஷன் மூவியா வரப்போதாம. நெல்சன் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே முடிச்சிட்டாப்ல, ஷூட்டிங் போக போறாங்க. 2025 தீபாவளிக்கு இப்போதைக்கு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அபிஷியல் அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட் இப்போதைக்கு அவங்க பண்ண போறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இந்த ஜெயிலர் 2 உடைய அபிஷியல் ப்ரோமோ ஷூட், அதாவது ஒரு டீசர் ஷூட் வந்து இப்போதைக்கு பண்ண போறாங்க. இப்போ ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம தலைவர் வந்து சோபால உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல, பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நெல்சனும் அனிருத்தும் இருக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு இந்த படத்துக்கும் பண்ண போறாங்க. அது இப்போ டிசம்பர் 5 ஷூட் பண்றாங்க. நம்ம தலைவருடைய பர்த்டே ட்ரீட்டா அந்த டீசர் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அந்த டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.